ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வயது முதிர்ந்தவரின் வாழ்க்கை அனுபவம் தான். வாங்க. ஒரு வயதான பெரியவர் ஒருவர் தனது பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தனது அருகில் உட்கார வைத்து அவர்களிடம் சில விஷயங்களை பேச ஆரம்பித்தார். நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். இப்போ என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஞாபகம் வருகிறது. என்ன தெரியுமா? சின்ன வயசுல நான் நல்லா உழைச்சேன், பணம் நிறைய சம்பாதிச்சேன், என் வாழ்க்கையும் நன்றாக தான் இருந்தது. ஆனா சிலர் என்னிடம் இனிமையா பேசுவாங்க. இது பண்ணு, நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அந்த கூட்டத்துல சேர்ந்தா பெரிய ஆளாயிடுவீங்க என்று ஆசையை காட்டினார்கள். நானும் யோசிக்காம அந்த கூட்டத்துல போய் சேர்ந்தேன். மெதுவா தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா உண்மையில் அவர்கள் என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. இன்று வயசான காலத்துல திரும்பி பார்த்தால் ஒரு காலத்தில் நிறைய பணம் இருந்தது, ஆனால் இன்றோ ஜீரோ பேலன்ஸ். எங்கு நான் இழந்தேன் என்று எனக்கு இப்பதான் தெரிகிறது. அதனால்தான் உங்களிடம் இந்த கதையை சொல்றேன். எல்லாரையும் உடனே நம்ப கூடாது. இனிமையான பேச்சை மட்டும் பார்த்து கூட்டத்துல சேரக்கூடாது. போதைக்கும் தவறான பழக்கங்களுக்கும் அடிமையாக கூடாது. ஒரு மனிதனை கீழே வீழ்த்த வேண்டுமென்றால் சிலர் இனிமையாதான் பேசுவாங்க, சூழ்ச்சி செய்வாங்க, அவருடைய வேலையையே பிடுங்க முயற்சிப்பார்கள். அதனால் என் அனுபவத்தை கேளுங்க. நான் விழுந்த இடத்தில் நீங்களும் விழாதீர்கள். உழைப்புதான் உண்மையான செல்வம், நல்ல கூட்டம்தான் உண்மையான பாதுகாப்பு. முன்னோர்கள் சொல்லும் அனுபவம் ஒரு கதையல்ல, அது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு எச்சரிக்கை. இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பிள்ளைக்கும் பேரப்பிள்ளைக்கும் சொல்லி அறிவுரையை பூட்டினார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இது போன்ற ஸ்டோரிகளை கேட்கவும் பார்க்கவும் குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. பாய்.